திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம். அந்த பெண் பிள்ளை கதையை தொடர்ந்தாள். பிணம் எழுப்பி விட்டேனோ தொண்டைமானை போலே அப்படின்னா. பிள்ளாய், இந்த கதையில் கண்ணனா ராமரா, என்ன கதை சொல்ல போகிறாய் என்றார் ராமானுஜர். அந்த பெண் பிள்ளை சொன்னால், சாமி, இது தொண்டைமான் சக்கரவர்த்தியின் கதை. அப்படி என்றால் அது திருமலை சம்பந்தப்பட்ட கதைதானே என்றார் ராமானுஜர். சிஷ்யர்களும் ராமானுஜரை பார்த்தார்கள். சிஷ்யர்கள் புன்னகையுடன் கதையை கேட்க ஆரம்பித்தார்கள். நாமும் கேட்கலாமா? சுட்டிப்பெண் கதையை தொடர்ந்தாள். தொண்டைமான் சக்கரவர்த்தி திருமலை ஏழுமலையானின் தீவிர பக்தன். யாரு? இந்த தொண்டைமான் சக்கரவர்த்தி திருமலை தெய்வமான ஏழுமலையானின் தீவிர பக்தன் அவன். கோபுரம், மதில், மண்டபங்கள் எல்லாம் கட்டினான். அவற்றை தங்கமும் ரத்தினங்களும் கொண்டு அழகுபடுத்தினான். பெருமாள் மீது மிகுந்த அன்பு கொண்ட தொண்டைமானுக்கு பெருமாளே நண்பனாகிவிட்டார். யாருக்கு? தொண்டைமானுக்கு பெருமாளே நண்பனாகிவிட்டார். தினமும் பெருமாள் இந்த தொண்டைமானுடன் நேரில் பேசுவார். அடிக்கடி பெருமாளை பார்ப்பதற்கு அரண்மனையில் இருந்து கோவிலுக்கு ஒரு சுரங்க பாதை அமைத்தான் இந்த தொண்டைமான். எங்கேருந்து? அரண்மனையிலேருந்து ஒரு சுரங்க பாதை அமைத்து அந்த கோயில் உள்ள போய் அந்த பெருமாளை பார்க்குற மாதிரி ஒரு சுரங்க பாதை அமைத்தான். அந்த சுரங்கை பாதை வழியே தினமும் பெருமாளுடன் பேசிவிட்டு வருவான் இந்த தொண்டைமான். அப்படி பேசும்போது பெருமாள் இவருக்கு பல நல்ல உபதேசங்களை செய்வார். ஒரு முறை இந்த தொண்டைமான் ராஜ்யத்தின் மீது எதிரி நாட்டு அரசன் படையெடுத்தான். அப்போது தொண்டைமானுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. சுரங்கப்பாதை வழியாக பெருமாளிடம் சென்று உதவி கேட்டார். மலையப்ப பெருமாள் உடனே சங்கு சக்கரம் கொடுத்து, இதை வைத்துக்கொள், இது உன்னை காப்பாற்றும் என்று சொல்லி அனுப்பினார். சங்கு சக்கரம் வாங்கி கொண்டு தொண்டைமான் எதிரி படையை விரட்டி அடித்தான். மன்னனுக்கு இன்னொரு பிரச்சனை வந்தது. மீண்டும் அவருடைய தேசத்தில் கூர்மன் என்ற வயதான அந்தனர் இருந்தார். யாரு? ஒரு பிராமணர் அந்தனர். அவர் பேர் கூர்மன். அவருக்கு ஒரு ஆசை. தன்னுடைய கடைசி காலத்தை காசியில் கழிக்க விரும்பினார் அந்த அந்தனர். இந்த காலத்தை போல் அந்த காலத்தில் தீர்த்த யாத்திரை செல்ல வாகன வசதியெல்லாம் இல்லாத காலம் அது. அந்த காசிக்கு செல்ல வேண்டும் என்றால் நடந்துதான் செல்ல வேண்டும். இவருக்கோ வயதாகி விட்டபடியால் தன் மகனை அழைத்து, நான் தீர்த்த யாத்திரை போகலாம் என ஆசைப்படுகிறேன். என்னால் போகும் அளவிற்கு உடலில் பலமில்லை. எனவே நான் இறந்த பிறகு எனது அஸ்தியை கங்கையில் கரைக்குமாறு கேட்டுக்கொண்டார் மகனிடம். சிறிது காலத்திற்கெல்லாம் அவர் காசிக்கு செல்லாமலேயே இறந்து விட்டார். அவருக்கு கிருஷ்ண சர்மா என்ற மகன், அந்த மகன் பேரு கிருஷ்ண சர்மா. இந்த மகன் தன் தந்தையின் கடைசியாக ஆசைப்பட்ட காசிக்கு போக முடியவில்லையே என்ற காரணத்தை தன் மனைவியிடம் சொன்னான்.
அவருடைய தந்தையின் அஸ்தியை காசிக்கு சென்று கங்கையில் கரைக்க விரும்பினான். மகனும் தந்தையின் விருப்பப்படி அவரின் அஸ்தியை கங்கையில் கரைக்க திட்டமிட்டான். மாதா பிதாக்களை பேணி காப்பதும் அவர்களின் எண்ணப்படி செயல்படுவதும் மகனின் கடமையும் தர்மமும் ஆகும். ஆனா அவருடைய மனைவி என்ன பண்ணா, என்னையும் குழந்தைகளையும் தனியாக விட்டு சென்றால் நாங்கள் என்ன செய்வது என்று கணவனிடம் கேட்டாள். நம்ம அரசன் ரொம்ப நல்லவர், பக்திமான், நாட்டு மக்களை நன்கு பார்த்து கொள்வார், அவரிடம் சென்று கேட்கலாம் என்று அரசனிடம் சென்று, நான் காசிக்கு போகிறேன், என்னுடைய தந்தையின் ஆசையை நிறைவேற்ற, அவருடைய அஸ்தியை கரைக்க நான் காசிக்கு செல்ல இருக்கிறேன். ஆனால் என் மனைவி குழந்தைகளை விட்டு தனியாக விட்டு செல்வது சிரமமாக இருக்கிறது. நான் திரும்பும் வரையில் நீங்கள் தான் பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்றான் அந்த அந்தணன். தந்தையின் வாக்கினை நிறைவேற்ற அவரின் அஸ்தியை எடுத்து சென்று கங்கையில் கரைக்கப் போகிறாய். உம்மை அனுப்பி வைப்பது நான் பெற்ற பேரு என்றும், உமது மனைவியும் மகனையும் நான் பத்திரமாக பாதுகாத்து நீ திரும்பி வந்தவுடன் உம்மிடம் ஒப்படைக்கிறேன் என்றார் மன்னர். அரசன் உடனே 2 காவலாளிகளை கூப்பிட்டு, இவர் காசிக்கு சென்று திரும்பும் வரை அவர் மனைவி குழந்தைகளை ஜாக்கிரதையாக நம் அரண்மனையிலேயே பார்த்து கொள்ளுங்கள் என்று கட்டளையிட்டார். கிருஷ்ண சர்மா நிம்மதியாக காசிக்கு புறப்பட்டார். அரசர் ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ள சொல்லி இருக்கிறார். காவலாளிகள் என்ன செய்தாங்கன்னா, அவர்களோட அரண்மனையில் ஒரு அறையில் அந்த அந்தணரின் மனைவியையும் அவருடைய மகனையும் பூட்டு போட்டு மூடி விட்டார்கள். பத்திரமா தானே பார்த்துக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போட்டு பூட்டிட்டாங்க. சாப்பாடு எதுவும் போடலை. அவர் மன்னர் எதுவும் அந்த மாதிரி சொல்லலையே அப்படின்றதால வெறும் பூட்டு போட்டு பூட்டிட்டாங்க. ஆனா காவலாளிகள் உணவு உடை எதுவுமே தரலை. உள்ளே கிருஷ்ண சர்மாவின் மனைவி குழந்தைகள் என்ன பண்ணாங்க, கொஞ்ச நாள் பட்டினியால் வாடி இறந்து விட்டார்கள். அப்பொழுது காசியில் இருந்து கிருஷ்ண சர்மா பல மாதங்கள் கழித்து திரும்ப வந்து மன்னனிடம், அரசரே, என் மனைவி குழந்தைகளை பார்த்து கொண்டதற்கு மிக்க சந்தோஷம். அவர்களை நான் திரும்ப அழைத்து கொண்டு என் இல்லத்துக்கு போக போகிறேன் என்று சொன்னபோதுதான் அரசனுக்கு ஞாபகம் வந்தது. அடடா, இவருடைய மனைவி குழந்தைகளை பார்த்துக்க சொல்லி சொன்னாங்களே, நம்ம போய் பார்க்கலையே அப்படின்னு அந்த அறைக்கு சென்று பார்த்தான். அங்கே கண்ட காட்சி திடுக்கிட செய்ததை மன்னனை. அங்கே அந்த அந்தணரின் மனைவியும் மகனும் வெறும் எலும்பு கூடாக இருந்தார்கள். அரசனுக்கு ஒரே வருத்தமாக போனது. என்ன செய்வதென்றே தெரியவில்லை, முடித்தான் என்று பெண் பிள்ளை கதையை நிறுத்தினார். ஏன் நிறுத்திவிட்டாய் பிள்ளாய், என்ன ஆனது என்று ராமானுஜர் ஆவலுடன் கேட்டார். அந்தணர் குடும்பத்தை அநியாயமாக கொன்று விட்டோமே என்று தவித்தான் அரசன். அரசனாக இருந்து கொண்டு நம்பிக்கை துரோகம் செய்து விட்டோமே என்று புலம்பினான் மன்னன். கிருஷ்ண சர்மாவிடம் உடனே வந்து, உன் மனைவி குழந்தைகள் எல்லாம் நலமுடன் இருக்கிறார்கள். உடனே கிருஷ்ண சர்மா எங்கே என்று கேட்டான். அவர்கள் இப்போது இங்கே இல்லை, திருவேங்கடம் சென்றிருக்கிறார்கள். திருவேங்கடனை பார்க்க திருமலை சென்றிருக்கிறார்கள். இன்றோ நாளையோ வந்து விடுவார்கள். அதுவரையில் நீங்கள் இங்கேயே இருங்கள் என்று சொல்லிவிட்டு அரசன் என்ன பண்ணா, இந்த சுரங்கை பாதை வழியாக ஓடி அந்த திருவேங்கடனிடம் சென்று பெருமாளிடம் மனமுருகி வேண்டினான் மன்னன்.
அவர் தான் ஃப்ரெண்ட் ஆச்சே பெருமாள். அவர்கிட்ட போயிட்டு சொல்றான், நண்பா, ஒரு பெரிய தவறு செய்து விட்டேன், ஒரு குடும்பம் இறப்பதற்கு நான் காரணமாகிவிட்டேன் என்று நடந்ததை கூறி, நீங்கள் தான் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று பெருமாள் காலில் விழுந்தார் அந்த மன்னன். பெருமாளுக்கு நிறைய கைங்கரியங்கள் செய்து நிர்மல பக்தியுடன் வாழ்ந்து வந்த மன்னனின் முன் திருமலை சீனிவாசன் தோன்றினார். அந்தணனின் மனைவியும் மகனும் என்னை காண வந்தார்கள் என்று தானே கூறியுள்ளாய். அந்த அந்தணனிடம் கவலைப்படாதே, இதோ இங்கே இருக்கும் இந்த தீர்த்தத்தை எடுத்து சென்று அந்த அந்தணரின் மனைவி மகன் பிணங்கள் மீது தெளித்தால் அவர்கள் உயிர் பெற்று எழுந்திருப்பார்கள் என திருமலை தெய்வமான அந்த பகவான் தெரிவித்தார். பெருமாளிடம் தீர்த்தத்தை பெற்றுக்கொண்ட மன்னன் மிகுந்த ஆவலுடன் அந்த தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டு ஓடோடி வந்து இறந்து கிடக்கும் அந்தணனின் மனைவி மற்றும் மகன் மீது தீர்த்தத்தை தெளித்தான். அவர்கள் இருவரும் தூக்கத்தில் இருந்து விழிப்பது போல் உயிர் பிழைத்து எழுந்தார்கள். மன்னன் அவர்களின் பாதம் பணிந்து என்னை மன்னியுங்கள் என கூறி நடந்த விவரத்தை தெரிவித்தான். இருவரையும் அழைத்து வந்து அந்தணரிடம் ஒப்படைத்து நடந்த விவரங்களை தெரிவித்து அவரிடமும் மன்னிப்பு கேட்டான் மன்னன். ஆனால் அந்த அந்தணரோ, தாங்கள் எனக்கு நன்மைதானே செய்துள்ளீர், அப்படி இருக்க என்னிடம் தாங்கள் மன்னிப்பு ஏன் கூறுகிறீர்கள் என்றார் அந்த அந்தணன். எப்படி, ஏன் என மன்னன் கேட்டார். இதற்கு முன் என் மனைவியும் மகனும் எனக்கு கர்மாதீனமாக கிடைத்தனர். ஆனால் இப்போது பெருமாளின் பிரசாதமாக, பெருமாள் உயிர்ப்பித்து தந்ததால் பெருமாளின் பிரசாதமாக நான் கிடைக்க பெற்றேன். இவர்களை நான் அடைய பெருமைப்படுகிறேன், ஆனந்தம் அடைந்தார் அந்தனர். மன்னனும் பெருமாளின் கிருபையை எண்ணி மகிழ்ச்சியுடன் அவர்களை வழி அனுப்பி வைத்தான் என்று பெண் பிள்ளை சொல்லி முடித்தாள். ஆஹா, உன் வாக்கில் இந்த கதையை கேட்க ஆனந்தமாக இருக்கிறது அம்மா, நன்று சொன்னாய் பிள்ளாய் என்று ராமானுஜர் அவளுக்கு ஆசீர்வாதம் செய்தார். தொண்டைமானுக்கு கொடுத்த சங்கு சக்கரம் போர் முடிந்த பிறகு அரசன் திரும்ப கொடுக்கவில்லை. தொண்டைமானுக்கு முதல்ல சங்கு சக்கரம் கொடுத்தாரு இல்லையா, எதிரி அழிச்சிட்டு வர்றதுக்கு. அந்த சங்கு சக்கரம் திரும்ப வந்து அந்த அரசன் எடுத்து போய் கொடுக்கல. அதனால ஒரு பிரச்சனை வந்துருச்சு சாமி அப்படின்னு சொன்னா. அப்படியா, என்ன பிரச்சனை என்றார் உடையவர் புன்னகையுடன். சங்கு சக்கரம் இல்லாத பெருமாள் திருமால் இல்லை என்று சிலர் விதண்டாவாதம் செய்கிறார்கள் என்றார். அதனால்தான் அந்த திருப்பதியில சங்கு சக்கரம் இல்லாத பெருமாள் வேற பெருமாள் இல்லை அப்படின்னு சண்டை போட்டுக்கிட்டாங்க. உடனே சிஷ்யர்கள்ல ஒருவர் சொன்னார், நாங்கள் திருமலையில் இருந்து தான் இங்கே வருகிறோம், இனி அந்த பிரச்சனை இருக்காது. அப்படியா, எப்படி தீர்ந்தது என்று கேட்டால் அந்த சுட்டி பெண். அங்கே சுவாமி ராமானுஜர் என்ன பண்ணார்னா, பெருமாளுக்கு சங்கு சக்கரத்தை மீண்டும் கொடுத்தார். அதை மலையப்பனும் ஏற்றுக்கொண்டு விட்டான். பிரச்சனையும் முடிவுக்கு வந்து விட்டது என்றார் ஒரு சிஷ்யன். அப்போது அந்த சின்ன பெண், அப்பனுக்கு சங்காடி அளித்த பெருமான் வாழி வாழி, அப்பனுக்கு சங்காடி அளித்த பெருமான் வாழி வாழியவே, அவரை ஒரு முறை சேவிக்க வேண்டும் என்று கலங்கிய கண்களை துடைத்து கொண்டு, சாமி நீங்களே சொல்லுங்கள், பெருமாளிடம் நேரடியாக பேசி தன் பக்தியால் பிணங்களை கூட பிழைத்து எழுப்பி தந்த தொண்டைமான் சக்கரவர்த்தி எங்கே, நான் எங்கே? அதனால்தான் நான் ஊரை விட்டு கிளம்புகிறேன் என்றால் அந்த பெண் பிள்ளை. பிள்ளாய், பெருமாளிடம் உள்ள பக்தியில்
பிணம் கூட பிழைக்கும் என்று அழகாக கூறினாய் என்றார் ராமானுஜர். மேலும் அந்த சுட்டி பெண் பிணவிருந்து இட்டேனோ கண்டாகர்ணனை போலே என்றாள். ராமானுஜர் புன்னகையுடன், இது என்ன இன்னொரு கதையா? நிறைய கதையை வைத்துள்ளாய் போல இருக்கே என்றார் ராமானுஜர். அந்த கதையை சொல் என்றார். ராமானுஜருடன் சேர்ந்து நாமும் நாளை அந்த கதையை கேட்போமா? திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் தொடரும். அன்புடன் எம் தணிகானந்தம், சேந்தமங்கலம். வணக்கம்.